மனுஷனை எழுப்புகிறார். அந்த நெகேமியா சொல்றான், தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப வாஞ்சியா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து அவன் ஒரு அறைகூவல் விடுகிறான். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பின்பு நான் அவர்களை நோக்கி, நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்கு உள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா இப்படியாக எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்காக அவன் வைராக்கியமாக சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், எதிரிகள் என்னனாலும் சொல்லட்டும், ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், இது எதற்காக? கர்த்தருடைய அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அலங்கத்தை கட்டக்கூடிய பணியில் அவன் சொல்லுகிறான், அழைப்பு கொடுக்கிறான். ஜனங்கள் எல்லாம் சொல்றான், தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. சொல்றான், நான் கட்டல, எல்லாமல்ல அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த கரம் என் மேல், நெகேமியாவாகிய என் மேல் நன்மையாக இருக்கிறது. எனவே நான் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறேன், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அவன் அங்கே அழைப்பு கொடுக்கிறான். அதை சொல்லிட்டு அவன் மறு வார்த்தை ஒன்று சொல்றான் பாருங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எல்லாம் சேர்த்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த காரியம் நடக்கிறது என்று சொன்னால், இது ஏதோ விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இது வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உன்னை கட்டணும், ஒன்னு செய்யணும் சொன்னா, ஏதோ நாங்க வந்தோம், செங்கலை வாங்கணும், மண்ணை வாங்கணும், ஆட்களை கூட்டம், இதை கட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். இன்றைக்கு ஊழியக்காரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எழுந்து இந்த இடத்திலே தேவனுக்கென்று அந்த பரலோக பிதாவுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அவருடைய புகழ், அவருடைய வார்த்தைகள் அநேகருக்கு அந்த சுவிசேஷம் கடந்து செல்வதற்காக இந்த இடத்துல அருமையான ஒரு ஆலயத்தை நாம கட்ட இன்றைக்கு தேவன் வாசலை திறந்திருக்கிறார். ஆமென். எனவே கர்த்தருக்கு நன்றி. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் இந்த நேரத்தை பகிர்ந்து கொடுத்தீர், அதற்காக நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுது கூட நெகேமியாவை நீர் எழுப்பி ஒரு ஆலயத்தை கட்டி நீரே, அதே போல இந்த நாளிலே உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியனை கொண்டு வந்து நீர் இப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே ஆலயத்தை கட்டி எழுப்பும்படிக்கு நீ கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். ஆண்டவரே, அருமையான கர்த்தாவே, இந்த குடும்பத்தாருடைய உள்ளத்துல நீர் பேசி இருக்கிறீர், அதற்காய் சோத்திரம். ஓ, இந்த குடும்பத்தார் கர்த்தாவே, ஓ, இந்த காரியத்துக்கென்று இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த நாளை நாங்கள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆரம்பம் முதல் கர்த்தாவே, இந்த ஆலயம் தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டு இதை பிரதிஷ்டை செய்து கர்த்தாவே, அதுவரை தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் கர்த்தாவே உம்முடைய சமாதானமும் இதுல ஊற்றப்படுவதாக. ஆம் தகப்பனே,
இதோ எங்களோடு இணைந்து செயல்படுகிறதான ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முதலாவதாக அருமையான கர்த்தாவே இந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். அருமையான தாயாரையும் அவருடைய என்டையர் ஃபேமிலி பிள்ளைகளையும் எல்லாரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து கூட கர்த்தா விக்டர் சாமுவேல் ஐயாவையும் குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அருமையான கர்த்தாவே எங்களோடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரியங்களை எங்களுக்கு கர்த்தாவே மனம் வந்து உடனிருந்து இதை செய்து கொடுக்க வந்த அருமையான உம்முடைய தாசன் கர்த்தாவே டெக்ஸ்டர் சகோதரி குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவனே கர்த்தாவே இந்த நாளிலும் கூட இதை கட்டுவதற்காக வந்திருக்கிற பாலு மேஸ்திரி கர்த்தாவே அவரையும் அவரோடு வந்திருக்கிறதான ஒவ்வொரு அந்த ஊழியக்காரர்களையும் வேலையாட்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவனே என் தேவன் தாமே பொறுப்பை எடுத்துக்கொள்வீராக. இதற்கென்று சொல்லி ஜெபிக்கிறவரை ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஸ்தோத்திரம். இதற்கென்று கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்களை இந்த தேவாலய பணியிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் மன உற்சாகத்தோடு இந்த தேவாலய பணிக்கென்று சொல்லி அவர்கள் உடலாலும் பொருளாலும் அவர்கள் கர்த்தாவே பணத்தினாலும் கர்த்தாவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இதுல முன் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது பொறுப்பு எடுத்துக்கொள்வீராக. இதற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. ஆம் தாமனே பரலோக தேவன் தாமே காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த காரியத்தை இந்த நாளில் நாங்கள் கர்த்தாவே அடி எடுத்து வைக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வாதம்.